Hello everybody, this is English class for the first year students. Our topic is Helen Keller. It comes under Unit 3. Helen Keller's biography. It is written by Patrick Bringle. Patrick Bringle is born in 1935 in Rochester, New York. He is a freelance writer, photographer, wildlife biologist and an editor. He wrote many books. Helen Keller's biography is written by him. Patrick Bringle's other works are Pests and People, The Young Einstein, Great Ideas in Social Reform, A Dragon in the Sky, Jolly Roger. In this way, he wrote many books. Now, Helen Keller's biography. Helen Keller was born on June 27, 1880 in Tuscumbia, a small town in northern Alabama. Her father is former captain in the Confederate Army. He was a gentleman, farmer, and editor of a local newspaper. Helen was a normal infant when she was born. She could say something from her 6 months old. She first walked when she was a year old. She was active, vigorous, and self-assertive. At her 19 months, she became so ill that doctors thought she would die. Instead, she recovered and the rest of her childhood was extremely healthy, but the illness had deprived her forever of both hearing and sight. So, Helen Keller she was born in 1880 in America, Northern Alabama. It's a town. ஹெலனோட அப்பா நல்ல ஜென்டில்மேன், விவசாயி, எடிட்டர் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் அண்ட் ஹி ஒர்க் இன் ஆர்மி ஆல்சோ. ஹெலன் பை பார்ன் ஷி வாஸ் அ நார்மல் இன்ஃபேண்ட். எந்த குறையும் இல்லை, நல்ல முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் அவங்களோட பார்ன் இருக்குது. 6 months ஓல்ட்லேயே சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. டீ அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, ஹவுடி அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 1 வயசு குழந்தையாக இருக்கும்போதே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க. பட் 19 month ஓல்டு 1.5 வயசு குழந்தையாக இருக்கும்போது ஃபீவர் வருது, ஸ்கார்லெட் ஃபீவர். அதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க, கை விரிச்சிடுறாங்க, இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டாங்க, ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க, பழச்சிக்கிட்டாங்க, நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டாங்க. லைஃப் லாங் அவங்க நல்லா ஹெல்த்தியாகவே இருக்காங்க. பட் அவங்களுக்கு குறைபாடுகளோட அந்த மாதிரி ஆயிடுச்சு. காது கேட்காது, கண் பார்க்க முடியாது, பேச முடியாது, இந்த மாதிரியான குறைபாடுகள் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அந்த ஃபீவர்னால். Helen was deaf and too young to have learned to talk properly. Helen was also dumb. Her only method of communication with others was by touch. She expressed her wants by signs. At first, she did not know she was different from other people, but she soon began to understand. She discovered that her mother and friends did not communicate by signs. She sometimes stood between two persons who are talking and touching their lips, and so learned that communication was made by mouth. She was usually intelligent, and in spite of her handicaps, she found means of making her wishes to be known. ஸோ ஓகே, ரொம்ப சின்ன குழந்தை. அவங்களுக்கு நல்லா பேசி பழகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த மாதிரியான டிசபிலிட்டி, காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது. ஸோ இப்போது மற்றவங்களோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேட் பண்ணணுன்னா தொடு உணர்வுகள் மூலமாக தான். கூப்பிட்டா கேட்காது. ஹெலன் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு எப்படி, சைகை மூலமாக கூப்பிடுறதா இல்லை சத்தம் போட்டு கூப்பிடுறதா, எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தொட்டால் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. இது மாதிரியே தான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது பை டச். அப்படி தான். அதுக்கப்புறம் அவங்களோட தேவைகளை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, வேணும்னு கேட்குறாங்கன்னா சைகை மூலமாக, தலையசைவு, கையசைவு மூலமாக அப்படி தான் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணுறாங்க.
ஹெலனுக்கு ஆரம்பத்தில் தெரியாது மற்றவங்க எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்ட்டு, நம்மளை போல தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. பட் அவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டு, காலப்போக்கில் புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை மாதிரி கிடையாது, எல்லாம் பேசி அப்படி பேச்சு மொழி அப்படி தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சம்டைம்ஸ் 2 பேரும் நடுவில் இவங்க உட்காந்துருக்கும்போது அந்த லிப் மூமெண்ட் அவங்களால உணர முடியுது. அவங்க மவுத்தில் கையை வச்சு அது மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க பேசுகிறதுக்காக. பட் ஆரம்பத்தில் அவங்களுக்கு அது முடியாமல் போயிடுது. பட் ஹெலனுக்கு வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டி இருந்தாலும், பிகாஸ் ஆஃப் ஹர் இன்டெலிஜென்ஸ், அவங்க வந்து குறைபாடு இருந்தாலுமே கூட அவங்களோட தேவைகளை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும், எப்படி நிறைவேற்றிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிட்டு வராங்க. There was no one in Tuscumbia to help her parents. The doctors were sure she would never see or hear again. There were no schools for the blind or deaf in Alabama, and it was generally thought that a child who was both blind and deaf could be taught at all. There was no one in Tuscumbia to help her parents. இப்போது பேரண்ட்ஸ் ஹெலனை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் டெஃப் அண்ட் டம், பிளைண்ட் இப்படி இருக்கிற குறைபாடு உள்ள குழந்தைக்கு ஸ்கூல் அப்படிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. யாருனாலையும் அவங்களுக்கு உதவி பண்ணவும் முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது. இப்போது பொதுவாகவே டாக்டர்ஸும் சொல்லிடுறாங்க, டெஃப் அண்ட் டம் அப்படின்னு சொல்லும்போது பிளைண்ட் அப்படின்னு சொன்னால் சொல்லிக் கொடுக்கறது கூட கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Hope of different kind came when Helen was 6. She was taken to Washington in March 1887. 3 months before Helen's 7th birthday, a teacher arrived at Tuscumbia. She was arranged by a teacher. Her name was Annie Mansfield Sullivan. Luck or providence sent her to Tuscumbia, but the sense of occasion appeared soon after and kept her with Helen until she dies 50 years later. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் நம்பிக்கையான சில தகவல்கள் வருது. ஹெலனை வந்து வாஷிங்டன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய பரிந்துரைகளின் பேரில் அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து அரேஞ்ச் பண்ணி தரப்படுது. ஸோ ஹெலனோட 7th பர்த்டேக்கு முன்னாடியே டீச்சர் வராங்க டாஸ்கும்பியா. ஹெலனோட வீட்டுக்கே வராங்க. அவங்க தான் ஆன்னி மேன்ஸ்ஃபீல்டு சுலைவன். அவங்கள டீச்சர்னு சொல்கிறத காட்டிலும் ஹெலனோட காட், ஹெலனோட வேர்ல்டு அப்படி தான் சொல்லணும். எப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய இன்றைக்கி உலக அளவில் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ஆன்னி சுலைவன். இன்றைக்கி ஹெலனோட பெருமைக்கு அவ்வளவுக்கும் முழு காரணம் ஆன்னி சுலைவன். லக் ஆர் ப்ராவிடன்ஸ், ஆன்னி சுலைவனும் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு லக்கு தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ பெரிய டேலண்ட்டோ இல்லை. பட் அவங்களோட எண்ணம் ஹெலனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும், ஹெலனுக்கு ஒரு அவங்களோட வளர்ச்சிக்கு முழு ஆதரவு தரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆன்னி சுலைவனுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் அவங்களுக்குள்ளே தோண வைக்கிது. அதை வந்து ஹெலனுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஹெலனை பேச வைக்கிற முயற்சியாகட்டும், அவங்களுக்கு உலகத்தை புரிய வைக்கிற முயற்சியாகட்டும், அது சாதாரண முயற்சி கிடையாது. அந்த ஒரு டீச்சர் தான் ஆன்னி சுலைவன். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறமே ஆல்மோஸ்ட் அவங்களோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹெலனோடையே இருக்காங்க. நியர்லி 50 years. Helen's teacher wanted to get her intimation at first and then she wanted to teach. Teacher gave a doll to Helen and took the opportunity to try to teach her a word. She took her hand and slowly spelled the letter D-O-L-L in the deaf and dumb alphabet. Interested, Helen imitated the fingering. The teacher got some cake spelled C-A-K-E into Helen's hand and gave her the cake. Helen was taken to a cottage by her teacher. இப்போது ஹெலனோட டீச்சர் வந்தாச்சு. ஆனால் உடனே வந்தோடனே டீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஃபஸ்ட்டு ஹெலன் கூட இன்டிமேட்டாக பழகணும், அவங்களோட அன்பை
பரிமாறிக்கணும், அன்பை உணரணும், அவங்களோட இன்டிமேஷனை ஹெலன் உணரணும், அவங்கள ஒத்துக்கணும், பக்கத்தில் வரத்துக்கு ஒத்துக்கணும். ஸோ அது பிறகு தான் வந்து கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஹெலனோட அன்பை சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஹெலனோட கையில் ஒரு டால் கொடுக்குறாங்க. அதை டால் அப்படின்னு ஹெலனுக்கு தெரியாது. ஸோ அந்த பிளைண்ட் ஆல்ஃபபெட் அந்த மூலமாக அவங்க ஹெலனோட கையில் DOLLன்னு எழுதுகிறாங்க. அதை டால்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போது அது ஹெலன் வந்து அந்த பொம்மையை தொட்டு பார்க்கும்போது உணர்றாங்க. அப்போது அப்படி பொம்மையை தொட்டு பார்த்து இந்த எழுத்து மூலமாக அவங்களுக்கு எழுதி காட்டி அது ஒரு பொம்மை அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்க என்ன பொம்மை ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் வந்து ஹெலன் கிட்ட இன்டிமேஷன் கிடச்சிக்குது ஆனி சுலைவன் டீச்சருக்கு. தென் சாப்பிட கொடுக்குறாங்க. விளையாட்டும் சாப்பாடும் இதுதான் குழந்தைங்களுக்கான தேவை. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்குது அவங்களோட பாடம். கேக் அதையும் CAKEன்னு சொல்லி எழுதி கேக்கை கொடுத்து சாப்பிட வச்சு இப்படி அவங்களோட இன்டிமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குது டீச்சருக்கு. அண்டு கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் சிலபஸ் ரூல்ஸ் வைஸ் அப்படின்னு டீச் பண்ணணுன்னு டீச்சர் நினைக்கல. கொஞ்சம் முதல்ல அட்மாஸ்ஃபியரை மாற்றணும், வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுலேருந்து அப்படி சொல்லி அவங்கள வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இவங்களுக்கு மத்தியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாடங்களை ஆரம்பிக்கிறாங்க டீச்சர். Understanding came only a month after teacher's arrival. They went out to the pump house and the teacher made Helen hold her mug under the spout while she pumped. As the cold water gushed forth, filling the mug, and she spelled WATER in Helen's free hand, a new light came into her face. Helen had made great discovery that everything has a name. கிட்டத்தட்ட டீச்சர் வந்ததுக்கு பிறகு 1 month கழித்து தான் ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் ஏற்படுது டீச்சருக்கும் ஹெலனுக்கும். அப்படியே வெளியில் அவங்களோட டீச்சிங்கே வந்து ஒரு இயற்கை சூழலில் அப்படி தான். ஸோ இப்போ பம்ப் ஹவுஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து டீச்சர் வந்து பம்ப் பண்ணுறாங்க, தண்ணி வருது. அதை ஹெலனோட கையில் ஒரு மக்கு கொடுத்து அந்த தண்ணியை பிடிக்க வைக்கிறாங்க. இப்போ ஹெலன் வந்து அந்த ஸ்பரிசம் உணர்றாங்க, தண்ணி கையில் படுறது, அந்த சில்னஸ், அந்த உணர்வு அதெல்லாமே உணர்றாங்க. மகிழ்ந்து அது வலிஞ்சு போகுது அப்படி சொல்லிட்டு. அப்போது ஹெலனோட கையை எடுத்து வாட்டர் ஸ்பெல்லிங் எழுதுகிறாங்க. அது வாட்டர்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போது ஹெலனோட முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம், சம்திங். அப்போ பொருள்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொருள் இருக்குது, திங்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றுக்கும் நேம் இருக்குது. இப்போ புரியுது அவங்களுக்கு. அது புரியும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்த அலாதியான ஒரு வித்தியாசமான உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. ரொம்ப மகிழ்ச்சியான உணர்வு அது. Annie Sullivan invented a method of her own. She decided to teach Helen by imitation. The idea was revolutionary. Helen learned just as the bird learns to fly. She learned just as the baby that can see and hear learns to talk. So it's very nice. ஆனி சுலைவான் இவங்க வந்து இப்போது ஏற்கனவே சிலபஸ் பொதுவாகவே டெஃப் அண்ட் பிளைண்ட் அப்படின்னா புது சிலபஸ் தான். இனிமேல் தான் இப்படி ஒரு குறைபாடு உள்ள குழந்தைக்கு டீச் பண்ணி அனுபவம் கிடையாது. ஸோ புதுசாக அது போக இப்போ இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா ஆனி சுலைவானும் அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரும் கிடையாது, ட்ரெயினரும் கிடையாது. ஸோ அவங்களோட புது முயற்சி ஹெலனுக்கு சொல்லித்தரணும். அந்த ஒரு இன்டென்ஷன் தான் அவங்கள வந்து புதுசாக யோசித்து நிறைய மெத்தட் கண்டுபிடிச்சி ஹெலனுக்கு சொல்லித்தர வைக்குது. இப்போது இமிட்டேஷன் மூலமாக இப்போ நம்ம பேசுகிறத அப்படியே வந்து அவங்க பேசணும், அப்படி இமிட்டேஷன் மூலமாக கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனி சுலைவான் முடிவு பண்ணுறாங்க. இந்த ஐடியா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்படியே ஹெலன் வந்து பறவைகள் பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா பழகும், அது அப்படியே பார்த்து பழகிறது இல்லையா? ஸோ அது போல் ஹெலனும் இமிட்டேஷன் மூலமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண பார்க்கக்கூடிய தன்மை உள்ள, கேட்கக்கூடிய தன்மை உள்ள சாதாரண குழந்தை எப்படி பேச கற்றுக்குமோ அந்த மாதிரி ஹெலனும் நிறைய கற்றுக்குறாங்க. There was one other important feature of teachers' method. Children educate themselves under right conditions. They require guidance and sympathy for more than instruction. This was a revolutionary outlook in the 19th century. It is still rather advanced today. So there was no classroom for Helen, who learned to talk during long walks with teacher on the banks of the Tennessee.
ஸோ அடுத்து இன்னும் டீச்சர் இன்னும் நிறைய யோசிக்கிறாங்க ஹெலனுக்காக வேண்டி. அப்போது அவங்களுக்கு தோணுன விஷயம், இப்போ குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அண்டர் த ரைட் கண்டிஷன்ஸ், சரியான சூழல் அவங்களுக்கு தேவைப்படுது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்படி செய்ய அப்படி செய்ய, இதை படி அது படி அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன தேவையோ அவங்க செய்யறதுக்கு நம்ம கைட் பண்ணால் போதும். அவங்க மேலே வந்து ஒரு அன்போடு கைட் பண்ணணுன்னா அவங்க நல்ல ஒரு விஷயம் கற்றுக்குவாங்க, நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், பிடிச்சதை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட வளர்ச்சிக்கு. ஸோ அதுதான் அவங்களோட மெத்தடு. இது ரொம்ப அருமையான ஒரு மெத்தடாக இருக்குது இன்னும் வரைக்கும். அண்டு இப்போது அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து கிளாஸ் ரூம்குள்ளே இருந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது. சில சிலபஸ் பேஸ் பண்ணியான கல்வி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீட்டாக வெளில போகிறாங்க, எங்கே டென்னிஸ், ரிவர் பேங்க், ஆற்றங்கரையில் அப்படியே மணலில் கால் புதைச்சி நடக்கிறாங்க. அது இல்லைனால உணர முடியும். கால் புதைச்சி அந்த மணலில் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த இயற்கை காற்று, இயற்கை சூழல், மணல் வெளி, ஸோ அதில் நடக்கும்போது டீச்சரோட கையை பிடிச்சி நடக்கும்போது அது ஹெவன் மாதிரியான ஒரு லுக். அந்த சமயத்தில் என்ன சொன்னாலும் மனசில் பதியும், சந்தோஷமாக பதியும். ஸோ இப்படி தான் அவங்களோட டீச்சிங் இருக்குது. Meanwhile, she had already begun to read at first. She used a piece of cardboard with words printed in raised letters, which are arranged in a frame to form sentences. Teacher gave her printed books of a similar kind and finally taught her Braille. இப்போது ஹெலன் வந்து கிட்டத்தட்ட வாசிக்க பழகிட்டாங்க. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது, எழுத்துக்கள் எல்லாம் ஓரளவு வாசிக்க பழகிட்டாங்க. அது மெத்தட் எப்படின்னு சொன்னால், கார்ட்போர்டில் ரேஸ்டு லெட்டர்ஸ் அப்படியே எம்போஸ் ஆகியிருக்கும் லெட்டர்ஸ், அதை தடவி பார்க்கும்போது அந்த எழுத்து வடிவம் வந்து அவங்களால உணர முடியும். இப்படி எழுத்துக்களை கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரெய்லி மெத்தட் வருது. அதுக்கப்புறம் அந்த வேர்டு எல்லாமே எப்படி லெட்டர்ஸ் எப்படி வேர்டாக மாற்றுறது, வேர்டு எப்படி சென்டென்ஸாக மாற்றுறது, ஒரு ஃப்ரேம்குள்ளார அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், ஆல்ஃபபெட் இருக்கும், அதை மாற்றி அரேஞ்ச் பண்ணும்போது அந்த வேர்டு கிடைக்கும், அந்த சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி அதுக்கப்புறம் பிரெய்லி மெத்தடில் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணப்படுது, நிறைய கற்றுக்குறாங்க. Teachers sent regular reports on Helen's progress to the Perkins Institution. Shortly before her 8th birthday, Helen went to Boston with her teacher and visited the Perkins Institution and then a school for the deaf and dumb. The teachers there were amazed at her command of language. Helen learned to speak. Miss Sarah Fuller taught her. Her method was simple. She simply took Helen's hand and made her feel the position of her tongue and lips each time she made a different sound, and then told Helen to try to imitate her. At last, she uttered her first sentence, "It is warm." இப்போ ஹெலனோட ப்ராக்ரஸ், அவங்களோட வளர்ச்சியை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து டீச்சர் வந்து பர்கின்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரெகுலராக அனுப்பிச்சிட்ருக்காங்க. நியாலி ஹெலனோட 8வது பிறந்தநாளுக்கு முன்னாடியே பாஸ்டன் போகிறாங்க. அங்கே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் போகிறாங்க ஹெலனும் டீச்சரும். அங்கே வந்து டெஃப் அண்ட் டெம் ஸ்கூல் இருக்குது, அங்கே போகிறாங்க. அங்கே டீச்சர்ஸ் எல்லாமே ஹெலனோட கமாண்ட் ஆஃப் லாங்குவேஜ், அவங்களோட அந்த வொக்காபுலரி, அவங்களோட திறமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்படி அதுவும் ஹெலன் அவங்களோட டிசபிலிட்டிக்கு நடுவில் அவங்க எப்படி இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ ஹெலனுக்கு பேசணும்னு ஆசை. அது ஹெலன் ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, தானாக பேசி பழகிறதுக்கான முயற்சி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அவங்களோட டீச்சரும் ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது கிடைச்ச டீச்சர் தான் சாரா ஃபுல்லர். அவங்க வந்து ஹெலனுக்கு டீச் பண்ண தயாராக இருக்காங்க, ஹெலனுக்கு டீச் பண்ணுறாங்க. அது ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்குது. என்னென்னா, ஹெலனோட விரல் எடுத்து டீச்சரோட டங்க் அண்ட் லிப்ஸ், நாக்குலேயும் உதடுலையும் கையை வச்சு அந்த அவங்க உச்சரிக்கும் பொழுது அதை அப்படியே ஹெலனை உச்சரிக்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் இமிட்டேஷன் தான். ஹெலன் வந்து 1 மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட ஆல்ஃபபெட் எல்லாமே கற்றுக்குறாங்க. ஏபிசிடி எல்லாமே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சரிப்பு எல்லாமே கற்றுக்குறாங்க. தொடு உணர்வுகள் மூலமாக தான். அந்த லிப்ஸும் அந்த டங்கும், உதடு, நாக்கு, இதை தொட்டு அவங்க எப்படி அதை வந்து மூவ் பண்ணுறாங்க, எப்படி உச்சரிக்கிறாங்க, அந்த அசைவுகள் தான். அதை உணர்ந்து இவங்களும் அது போலவே வாய் அசைவு
செஞ்சு கற்றுக்குறாங்க. இப்போ ஹெலன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வார்த்தையை இட் இஸ் வார்ம், இந்த ஒரு வாக்கியம், இந்த வாக்கியம் வந்து ஹெலன் பேசினது. இந்த வாக்கியம் அப்படின்னா இட் இஸ் வார்ம் அப்படின்னா இதமாக இருக்கிறது, இதுதான் அந்த வாக்கியம். அது சாதாரண வாக்கியம் கிடையாது. ஹெலன் மனதளவில் இதமாக உணர்றாங்க. இவ்வளோ நாளாக எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளால் பேச முடியல, ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம், நம்மளும் பேசணும் பல முயற்சி, அவங்களால பேச முடியாமல் இருந்தது. இப்போ பேசுகிறாங்க. பேசும்பொழுது அந்த மன இறுக்கம், மன அழுத்தம் குறையுது, மனது இதமாக இருக்கிறது, அது வார்த்தையாக வெளிப்படுகிறது. இட் இஸ் வார்ம். அருமையான ஒரு விஷயம். She was reading French plays at 13 and have read histories of Greece and Rome as well as America and Europe. She could recite poetry and was learning Latin grammar. Literature was her first love. At 14, she went with teacher to the Wright Humason School for the Deaf in New York, which is specialized in lip reading and voice culture. Her speech was slowly improving. She also learned German as well as French. இப்போ அவங்க வந்து வாசிக்க பழகிட்டாங்க, நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 வயசுலேயே ஃப்ரெஞ்சு நாடகங்கள் வாசிக்கிறாங்க. பல நாடுகளோட வரலாறுலாம் வாசிக்கிறாங்க. கிரேக்க வரலாறு, ரோமிய வரலாறு, அமெரிக்க வரலாறு, ஐரோப்பிய வரலாறு எல்லாமே வாசிக்க கற்றுக்கிட்டாங்க. லாட்டின் கிராமர் படிக்கிறாங்க, பொயட்ரி படிக்கிறாங்க, பொயட்ரி மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லவ் இருக்குது லிட்ரேச்சர் மேலே. இந்த சமயத்தில் அவங்க வந்து ரைட் ஹுமாசன் ஸ்கூல் போகிறாங்க. அது வந்து டெஃப்கான ஸ்கூல். அது அங்கே ஸ்பெஷலாக வந்து லிப் ரீடிங் அண்ட் வாய்ஸ் கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஹெலனோட ஸ்பீச் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்ச் எல்லாமே கற்றுக்குறாங்க. At 16, Helen entered the Cambridge School for Young Ladies to prepare for admission to Radcliffe College. The following year, Helen took her preliminary examinations for Radcliffe. She had a room to herself and answered the questions on a typewriter. She passed in every subject and gained honors in English and German. In her second year at Cambridge, Helen studied mathematics, physics, astronomy and Greek and Latin. இப்போது 16-year-old கேர்ள் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் போகிறாங்க. ராட்க்ளிஃப் காலேஜுக்கான அட்மிஷன் வேணும்னா எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் அது. அவங்களோட ப்ரீலிமினரி எக்ஸாம் எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அங்கே வந்து அவங்க அந்த ரைஸ் லெட்டர்ஸ் அப்படி பிரெய்லி மெத்தட்லலாம் இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு டைப்ரைட்டர் இருக்குது, அதில் வந்து அவங்க டைப் பண்ணிடுவாங்க. அவங்களோட பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்க படித்து ஹானர் வாங்குகிறாங்க இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மனில். தென் அவங்க அட் த சேம் டைம் ஷி ஸ்டடிட் ஃபிசிக்ஸ், மேத்மேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, க்ரீக், லாட்டின் இது எல்லாமே கற்றுக்குறாங்க. சான்ஸே இல்லை. ஹெலன் கிளர் அட் ஹர் ஏஜ் ஆஃப் 16 எவ்வளோ விஷயம் கற்றுட்ருக்குறாங்க. ஸோ முயற்சி பண்ணுன்னா கண்டிப்பாக முயற்சி, ஆர்வம், திறமை முழுக்க உபயோகப்படுத்தினா எவ்வளோ விஷயம் சாதிக்க முடியும். அதுவும் எவ்வளோ டிசபிலிட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எவ்வளோ படிக்கிறாங்க, எவ்வளோ கற்றுக்குறாங்க, எவ்வளோ உபயோகமாக இருக்கிறாங்க அவங்களோட லைஃப்பில், சான்ஸே இல்லை. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. Anne Sullivan had read them to her, and a special Braille writer has to be obtained and mastered. At last, a few days after her 19th birthday, Helen took her final examination for Radcliffe. In 1904, she graduated with honors and became the first well-educated deaf and blind girl in the world. Her fame and prestige were tremendous. For the next 50 years, she worked for deaf and blind. She encouraged and inspired them by writing and lecturing, making society aware of their problems and needs. Teacher went everywhere with her until her death in 1936. Helen made journeys around the world until in 1955. Then she devoted the rest of her life for writing. She remains the most remarkable woman of our age. Anne Sullivan. மேக்ஸிமம் பிரெய்லி மெத்தட் இல்லாத புத்தகங்கள் எல்லாமே அன்னே சுலைவன் வாசித்து ஹெலனுக்கு வந்து சொல்லித்தராங்க. தென் பிரெய்லி ரைட்டிங் டைப்ரைட்டர் அவங்களுக்கு கிடைக்கிது. அதுவும்
மாஸ்டர்ஸ் வச்சுட்டு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி அவங்களோட படிப்பு போயிட்டு இருக்குது. ஸோ நியர்லி 19வது வயசில் அவங்க வந்து ராட்க்ளிஃபில் எக்ஸாம் எழுதுகிறாங்க. தென் 1904 ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் டெஃப் அண்ட் பிளைண்ட் ஒரு கேர்ள், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் இன் த வேர்ல்டு. வாய்ப்பே இல்லை. 19வது வயதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் டெஃப் அண்ட் பிளைண்ட் கேர்ள் இன் த வேர்ல்டு. அவ்வளோதான். ஹெலனோட ஃபேம் அண்ட் ப்ரெஸ்டீஜ் பயங்கரமாக உலக அளவில் பாப்புலர் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு 50 வருஷம் டெஃப் அண்ட் பிளைண்டுக்காகவே அவங்களோட காலத்தை செலவிடுறாங்க, அவங்களோட நேரத்தை செலவிடுறாங்க, அவங்களோட பணத்தை, பயணத்தை எல்லாமே செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரியான டிசபிலிட்டி அப்படின்னு சொன்னால் உனக்கு அது குறைபாடு அப்படின்னா அது ஒரு குறையே இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கை மூலமாக உணர்த்தி அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு பெரிய அளவு உதவி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீட்ஸ் யாருக்கெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் டிசபிள்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி போய் இவங்க வந்து உதவி பண்ணுறாங்க. பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, உதவி தேவைப்படுறவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி செய்கிறாங்க. டீச்சர் அவங்களோட வாழ்நாள் முழுக்க ஹெலன் கூடவே இருந்து எல்லா சுற்றுப்பயணத்துக்கும் அவங்க கூடவே தொடர்ந்து வந்து அவங்களோட முழு ஆதரவையும் அனுசரணையும் அன்பையும் தந்துகிட்டே இருக்காங்க. இன் 1936 அவங்களோட இறப்பு வரைக்குமே ஹெலனுக்கு வந்து அவங்களோட ஆதரவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதன் பிறகும் ஹெலன் வந்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் 1955 வரைக்கும் அவங்களோட சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்குது. ரிமைனிங் லாஸ்ட்டில் வந்து அவங்க நல்ல வயதாகும்போது எழுத்து மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து எழுத்துக்காக மட்டும் தியாகம் பண்ணுறாங்க. தென் அவங்களோட புகழின் உச்சி எல்லையே இல்லை. இன்றளவும் அவங்க வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெண்மணியாக திகழ்ந்துட்டுருக்குறாங்க. எந்த ஐயமுமே இல்லை. அவங்க ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிறப்போ அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இது மூலமாக அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது புத்தக அளவில், பேப்பர் அளவில் இல்லாமல் இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும்போது அவங்களோட உழைப்பும் மிகவும் பெருமைக்குரியதாக ஆகும். மிக்க நன்றி.